அன்பு உறவுகளுக்கு இனிய காலை வணக்கம். நாளொரு நற்சிந்தனை. இன்றைக்கு காற்றுள்ள போதே தூற்றிக்கொள் இந்த சொலவடை குறித்து தான் சிந்திக்க இருக்கிறோம். காற்றுள்ள போதே தூற்றிக்கொள் என்று சொல்லுகிற போது இது ஏதோ வேளாண் மரபுக்காக மட்டுமே சொல்லப்பட்டதாக ஒரு பொது செய்தி இருக்கிறது. அதற்காக மட்டுமல்ல, இது வாழ்வியல் சார்ந்தும் இருக்கிறது என்பதுதான் இதில் சிந்திக்க வேண்டிய கருத்தாக மாறுகிறது. நாம் பொதுவாகவே ஒருவர் அதிகமாக உழைப்பில்லாமல் ஒரு பணியை செய்கிற போது அவருக்கு பணி ஏற்ற அதற்கான பொருளியல் இலகுவாக கிட்டிவிடுகிறதே என்கின்ற ஒரு சிந்தனை இருக்கும். அதிகமான உழைப்பில்லாமல் மிகையான பலனை அவர் பெறுகிறார் என்பது போன்ற ஒரு தோற்றம் எல்லோருக்கும் ஏற்படும். நாம் கடுமையாக உழைக்கிறோம், ஆனால் அதற்குரிய பலன் முழுமையாக நமக்கு கிடைக்கப் பெறவில்லையே என்ற ஏக்கமும் பலருக்கு இருக்கும். ஆகவே இது பொருளியல் சார்ந்த முடிவெடுக்கும் திறன் கொண்ட ஒரு அடிப்படையான உளவியலை கொண்டு அமைகிறது. அதுதான் வாழ்வியலுக்கும் பொருந்தி வருகிறது. சரியான சூழலும் அதற்கான முயற்சியும் ஒருங்கிணைந்து செயலாற்றுகிற போது அது நிச்சயமாக நல்ல பலனை தருகிறது என்பது இதில் குறிப்பிடத்தக்கது. காற்று என்பது எப்பொழுதும் ஒன்றே போன்று வீசிக்கொண்டிருப்பது அல்ல. அது வரும், மாறும், வேகம் கூடும், குறையும் என்கின்ற பல்வேறு சூழல்கள் இருக்கத்தான் செய்யும். ஆகவே நல்ல காற்று வீசுகிற போது அந்த நெல்களில் இருக்கக்கூடிய பதர் அந்த காற்றில் பறந்து போய்விடும், தூற்றினால் பறந்து போய்விடும் என்கின்ற வேளாண் மரபு இதற்குள் இருந்தாலும் கூட வாழ்வியலோடு இது எப்படி பொருந்தி வருகிறது என்று சொன்னால், நமக்கு கிடைக்கிற வாய்ப்புகளை நல்ல சூழ்நிலை அமைகிற போது மிகச் சரியாக பயன்படுத்தி கொண்டால் வெற்றி நமக்கு நிச்சயம் கிட்டும் என்பதுதான். பொதுவாக விண்ணில் முதலில் காலடி எடுத்து வைத்தவர் யார் என்கின்ற கேள்வி நமக்குள் எழுகிற போது உடனடியாக நீல் ஆம்ஸ்ட்ராங் என்று பதில் கிடைத்துவிடும். ஆனால் நீல் ஆம்ஸ்ட்ராங்கிற்கு முன்பு அவரோடு பயணித்த ஆல்ட்ரின் என்பவரைத்தான் சரியான முன்னிறுத்தி இறக்க வேண்டும் என்று எண்ணிக்கொண்டிருந்த போது அவரிடம் இருந்த ஒரு தயக்கம் அறியப்பட்டதனால் அந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொண்டு நீல் ஆம்ஸ்ட்ராங் தரையிறங்கினார் என்று சொல்லப்படுகிறது. ஆக ஒரு வாய்ப்பு தன்னிடம் கிடைக்கும் என்று எண்ணி இருந்த நிலையில் அதனை தவறவிட்ட காரணத்தால் உலகில் முதலில் நிலவில் காலடி எடுத்து வைத்தவர் என்கின்ற ஒரு பெருமையை இழக்க நேரிடுகிறது. ஆகவேதான் சூழல் அமைகிற போது, நல்ல வாய்ப்பு கிட்டுகிற போது அதனை முறையாக பயன்படுத்திக் கொள்ளவில்லை என்றால் மிகப்பெரிய இழப்பு ஏற்படும் என்பதற்கான சான்றாக இதனை நாம் படிப்பினையாகவும் கூட எடுத்துக்கொள்ளலாம். அதனால்தான் ஒவ்வொரு முயற்சிக்கும் பின்னால் சாதகமான சூழ்நிலை வருகிற போது கொக்கு எப்படி காத்திருக்கிறதோ அப்படி நாம் காத்திருந்து அந்த வெற்றியை ஈட்டிக் கொள்ள வேண்டும். அப்படிப்பட்ட சூழ்நிலை அமைக்க பெற்றால்தான் நம்முடைய வெற்றி உறுதிப்பட்டதாக ஆகும். இங்கு காற்று என்கிற புறச்சூழலும் தூற்றுதல் என்கிற அக முயற்சியும் ஒன்றிணைகிற போதுதான் அதனுடைய பலன் முழுமையாக கிடைக்கிறது. ஆகவேதான் நாம் எதையும் சிந்தித்து சரியாக சரியான நேரத்தில் முனைப்போடு செயலாற்ற வேண்டும். அதனை சரியாக பயன்படுத்தவில்லை என்று காலம் தாழ்த்துவதால் நிச்சயமாக ஒரு சோம்பலும் அதனால் நலிவும், அதோடு மட்டுமல்லாமல் அந்த செயல் தள்ளி போடுவதனால் கால நீட்சியும் ஏற்பட்டு செய்ய முடியாமலேயே கூட போய்விடும். அத்தகைய சூழல்களை நாம் உருவாக்கி கொள்ளாமல் குறித்த நேரத்தில் செய்ய வேண்டியதை மிகச்சரியாக புறச்சூழலோடு ஒன்றி செய்கிற போது நம்முடைய உழைப்பு அளவு குறைவாக இருந்தாலும் நிறைந்த பலனை தரக்கூடியதாக இருக்கும். ஆகவே இந்த சிந்தனையை முன்வைத்து என்றைக்கும் எதையும்
ஒத்தி வைக்காமல், தள்ளி போடாமல், நாளை பார்த்துக் கொள்ளலாம் என்கின்ற நம்பிக்கையை தூக்கி எறிந்துவிட்டு, இன்றைக்கு இந்த நேரம் மிக சரியானது என்று காத்திருந்து, சரியான சூழல் அமைகிற போது அதனை பயன்படுத்திக் கொண்டு எல்லோரும் நாம் வெற்றி அடைந்து நம்முடைய வாழ்வில் முன்னேறுவோம் என்று சொல்லி, இன்றைய நாள் இனிய நாளாக அமைய அனைவருக்கும் வாழ்த்துகள். மீண்டும் நாளை காலை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.